ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா? இந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளையை பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. 2வது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததா கடகராசி மேம். கடகராசியில குரு உச்சமாகிறாரு. 12 வருஷத்துக்கு அப்புறமா வராரு. இப்போவாது கடகம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போவாங்களா? கண்டிப்பாமா. ரீசன் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனியினால நிறைய கஷ்டப்பட்டாங்க கடகம். அஷ்டமத்து சனியில இழந்தது எல்லாமே, கிடைச்சது ஒண்ணுமே இல்லை. உயிர் மட்டும்தான் இருக்கு எங்க கிட்ட, உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம், இப்படி சொல்லக்கூடிய பொசிஷன்ல தான் கடகம் இருக்காங்க. இப்ப சனியே பாக்கிய சனியா வந்துட்டார். எல்லா விதத்திலயும் நிறைய நல்லது உங்களுக்கு சனி செய்ய போறார். இது ஒரு பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் இப்ப கடகத்துலதான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இதுலயும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வருது, அம்மா ஜென்ம குருவாச்சேம்மா. பொதுவா இந்த ஜோதிடம் சார்ந்த சில பழமொழிகள் கேட்கிறாங்க இல்லைங்களா? ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப இப்பயும் எங்களுக்கு பிரச்சனை தொடர போதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஐயோ அவ்வளவுதானே அப்படின்னு. அது உண்மை இல்லைம்மா. பொதுவா இதுல பிளஸ் என்ன அப்படின்னா, குரு சுயஸ்தானத்துல உட்காரும் போது நிறைய கடகம் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது. இவ்வளவு நாள் ஒரு பிக்கல் புடுங்கல் சூழ்நிலையில இருந்த, இப்ப நான் ஃப்ரீயா வெளியே போப்பேன் அப்படின்ற ஃப்ரீ பேர்ட் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு, என் கணவர் யாரு, என் குழந்தைங்க யாரு, எங்க மாமனார் யாரு, எங்க மாமியார் யாரு, என் நாத்தனாரா யாரு, என்ன நம்ம உருகி உருகி உறவா பழகினாலும் நம்ம ரத்தம் வேற, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்றத அவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வரைக்கும் நம்பல, நான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். அவங்கதான் எனக்கு அம்மா நினைச்சேன், ஆனா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நானா அவங்க பொண்ணா அப்படின்னு வரும்போது அவங்க பொண்ணு, அதான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. இது அவங்களுக்கு நியாயம் தானேம்மா. எப்பயுமே நம்ம ரத்தத்துக்குன்னு ஒரு இது இருக்கதானே செய்யுது. அவங்க பொண்ணு அவங்கள கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாது. நான் தான் எல்லாமே பார்த்தேன். உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கும்போது கூட நான் தான் எல்லாமே பார்த்தேன், எல்லா வேலையும் செஞ்சேன். ஒரு பொண்ணு செய்யறதுக்கு யோசிக்கிற வேலை கூட, பேன் வைக்கிறது முத கொண்டு எல்லாமே நான் செஞ்சேன். இருந்தாலும் அவங்க அவங்களதான் செலக்ட் பண்ணாங்க. இப்ப வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. என் கணவராது, ஆமா என் கணவராது என்ன செலக்ட் பண்ணாரா? இல்ல. என் குழந்தைங்க என் மேல ஒரு பெரிய பழியும் ஒரு அசிங்கத்தையும் ஏற்பட்டாங்க. என் குழந்தைங்க ஆமா எங்க அம்மா அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர் இருந்துச்சு. அப்ப நான் யாருக்காக வாழணும் இல்லை, எனக்காக நான் வாழ போறேன் அப்படின்ற ஒரு புத்தி கடகத்துக்கு தெளிவா வந்துருச்சு, பெரும்பாலான கடகத்துக்கு அப்படின்னு. அப்ப இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது இப்ப ஒர்க் பண்றவங்களா நானே டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி போயிடுவாங்க. எனக்கு குடும்பத்தோட பெருசா இருக்க பிடிக்கல, அவங்க பண்ண துரோகம் தான் எனக்கு தெரியுது, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போறேன் அப்படின்னு ஒரு அமைப்பு. வேலையே செய்யல அப்படின்றவங்க இப்ப வேலைக்கு போகணும்னு ஆரம்பிப்பாங்க. நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, ஆனா இந்த வேலை எனக்கு பிடிக்கல, குடும்பத்தினோட சூழ்நிலைக்காக இந்த வேலை போயிட்டு இருந்தேன். 9 to 5 ஜாப் எனக்கு பிடிக்கல, நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா பண்ணலாம். என்னோட கனவு நான் ஒரு பெரிய டான்ஸ் ஆகணுன்றது. எனக்கு சூப்பரா டான்ஸ் தெரியும், எனக்கு சூப்பரா பாடுவேன், சூப்பரா வயலின் வாசிப்பேன், வீணை வாசிப்பேன். ஆக அவங்களோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய காலகட்டம்
சில பல ப்ரெஷர்ஸ் இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நிறைவாக்கிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பெரிய பிளஸ். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ் தான். என்ன நானே வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிறேன். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன நானே பதப்படுத்திக்கினேன், என்ன நானே பக்குவப்படுத்திக்கினேன், என்னோட அவுட்லுக்கை மாத்தணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிக்கிறேன். என்ன நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ, கண்ணாடி முன்னாடி என்னை இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். மனதளவுலையும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்கலி மென்டலி ரெண்டுமே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு பாவத்துல உட்காரும் போது பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம இடமாற்றம், தொழில் மாற்றம் செய்யும் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல வரக்கூட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க, ஓவர் கம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், சேர்க்கையில கவனம் தேவை. பொதுவாக நாங்க இந்த சேர்க்கையில கவனம் தேவை அப்படின்னு சொல்லும் போதுமா, பெண்கள் ஆண்கள் இடத்துல கவனமா இருக்கணும், ஆண்கள் பெண்கள் இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஆண்களிடத்தும் கவனமா இருக்கணும், பெண்கள் இடத்தும் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? இப்பெல்லாம் உறவாடிக்கு எடுக்கிற கூட்டம் ஜாஸ்தியா போச்சு. அப்ப அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள். இதுல மட்டும் கவனமா இருந்தா போதுமானதுமா, எல்லாமே நல்லது. கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கவனமா இருங்க உறவுகள் கிட்டன்னு சொன்னா, அப்ப நம்ம பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு ஆண்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இல்ல, ஆண்களே உங்க கூட இருக்கிற ஆண்கள் கூடயே கவனமா இருங்க. ஏன்னா கூட இருந்தே குடி பறிக்கிறவங்க தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகமா இருக்காங்க இல்லையா? இந்த இந்தியன் படத்துல கமலஹாசன் ஒரு பாட்டு பாடுவார், நீ போகும் வழியில் ஆண்களை விட மாட்டேன், சில பெண்களையும் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த கதை தான் இந்த கதை. கண்டிப்பா. அப்ப புரிஞ்சிருக்காது, இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். உறவுகள் பத்தி நம்ம இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கோம், இவங்களுக்கு வேலையை பத்தியும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. முதல்ல 5 குரு பாக்குறாரு. 5 குரு பாக்குறாரு அப்படின் போது உங்களுக்கு காதல் ஏதாவது இருக்கு அப்படின்னா காதல் சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு அவங்க காதலிக்கிற ஒரு பர்சனையே வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு போறதுக்கான பிராப்தம் உண்டு. ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்ப புது காதல் வருமா? நிறைய பேருக்கு வரும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்த பிரேக்கப் ஆயிடுச்சு, புது ரிலேஷன்ஷிப் வருமா? குரு பெருசா ரிலேஷன்ஷிப் கொடுக்க மாட்டார், கெடுக்க மாட்டார். அது வந்து ஒரு தூய்மையான ரிலேஷன்ஷிப், திருமணம் அப்படின்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் நோக்கி போகும். நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரது உண்டு. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல உன்னுடைய நெடுநாள் ஆசை ஒண்ணு நிறைவேற போகுது. எனக்கு பல ஆயிரம் ஆசை இருக்கு, எதுங்க நிறைவேறும்? சில ஆசைகள் சாலிடா நிறைவேறும். ஆனா அது ரொம்ப நாளா நீ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணா இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்படின் போது ரொம்ப நாளா எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு சேனல்ல நான் பேசுறேன் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு பெரிய கெத்துங்க. நான் சன் டிவில போய் முன்னாடி உட்காந்து பேசுறோம், விஜய் டிவில போய் முன்னாடி உட்காந்து பேசுறோம். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். எல்லாமே நிறைவேறாதுமா, சிலது நிறைவேறும். நம்ம அப்படி ஃபால்ஸ் ஓப்பன் கொடுக்க முடியாது இல்லைங்க, சிலது நிறைவேறும். நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற ஆசைகள். அதே மாதிரி அப்பானோட சப்போர்ட் கிடைக்கும். வெளிநாடு படிக்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுற பிள்ளைங்க இருக்கும் பாத்தீங்களா, கடகராசி பிள்ளைங்க, ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு டூர் போறதுக்கான பிராப்தம், கோயிலுங்க. இப்ப கொஞ்சம் எல்டர்லி பீப்புள்ஸ் எல்லாம் வெளிநாடு நான் எங்க போய் பார்த்தேன், அமெரிக்கான்றாங்க, அமெரிக்கா போற ஆசைப்பட்ட போவாங்க, போறதுக்கான பிராப்தம். அந்த மாதிரி அவங்களோட வெளிநாட்டு பயணம் குறித்து அவங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அது வந்து நிறைவேறதுக்கான பிராப்தம். இப்ப கடகராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னா அது எந்த விஷயமா இருக்கும்? 8ல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்காருமா. 8ல ராகு வந்து என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குன்னா வெளியே வந்துடும். அது கடகத்தை நம்மளே பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அவங்களோட பர்சனலை வெளியே கொண்டு வந்து 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடிய காலகட்டம். ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கும் மேல ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல், மற்றவங்களோட பர்சனலை கமெண்ட் பண்றதை விட ஒரு மட்டமான பிஹேவியர் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல கவனம் தேவை. அதெல்லாம் இல்லம்மா, கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல 12ஆம் மாசம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உறவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை உஷாரா டீல் கண்டிப்பா. மரபொழி சொத்துக்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, ஆரோக்கியத்தை கவனமா. கண்டிப்பா மேம். இப்ப கடகராசிக்காரர்கள் எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்க ராகு தான் பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அம்பிகை உக்ரஸ்வரூபமா இருக்க எந்த அம்பிகைனாலையும் வழிபாடு பண்ணலாம். இப்ப அம்பிகை உக்ரஸ்வரூபமா வடநாட்டுல எல்லாம் நிறைய அம்பிகை இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து பெருசா கிடையாது. ஆனா காளி கோயிலுக்கு பீடா வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது உன்னதமான பலன்களுக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.